ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவையும் பச்சை பயிறு மாவும் வச்சு ஒரு முக்கிலியும் பேன் கேக்கும் செய்யலாம். அதுக்கு வந்து நான் 2 பங்கு பச்சை பயிறு, 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நேற்று தோசைக்கு மாவு அரைச்சேன். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு போட்டுக்கிட்டு இந்த 2 பங்கு அதில் கோதுமை மாவு கலந்துக்கிறலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சோடா போட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறலாம். இப்போ நான் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன், இனிப்புக்கு தேவையான அளவு. நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறலாம், சர்க்கரை போட்டுக்கிறலாம், எது வேணாலும் உங்கள் விருப்பம். அப்புறம் வந்து நான் வாழைப்பழம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாழைப்பழம் போட்டுக்கிறலாம். வாழைப்பழம் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். நிறைய விட்டுட்டோன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ மாற்றிட்டு நாம் வந்து நல்லா கிண்டி விட்டு இதில் இப்போ கொஞ்சம் நல்லா தேங்காய் போட்டுக்கிறலாம். நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1/4 ஹவர் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1/4 ஹவர் தான் வைக்க போகிறேன். 1 ஹவர் 1/2 ஹவர் கூட வைக்கலாம். நல்லா தான் சாஃப்டாகும் இன்னும் வைக்க. நான் இன்றைக்கி 1/4 ஹவர் தான் வச்சுருக்கேன். 1/4 ஹவர்லேயே பாருங்கள் கொஞ்சமாக உப்பி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நான் தோசைக்கல்லில் நல்லா காய வச்சு மீடியம் ஃப்ளேம் கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறலாம். நான் வந்து மீடியமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணாலும் ஊற்றிக்கிறலாம். இப்போ இது மேலே நல்லா கருப்பு எள்ளு நான் வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளும் போடலாம். நிறையா எள்ளு போட்டுக்கிறலாம். நல்லா போட்டுக்கிட்டு சுற்றியையும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறலாம். எண்ணெய் விட்டு நல்லா மூடி போட்டு வைக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எடுத்து பார்த்தா அங்கங்கே முட்டை போல் வந்திருக்கும். இப்போ வந்து தோசைக்கல்லில் எடுத்து திருப்பி போட்டுக்கிறலாம். இது வந்து இதே நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் பிடிக்காமல் வரும். இப்போ அந்த பக்கம் வெந்த பிறகு எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து வேணானே யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதிலே இந்த மாவுலேயே ஒரு முக்குலி ஊற்றிக்கிறலாம். முக்குலி சட்டி அடுப்பில் வச்சு கீழே எண்ணெய் விட்டு மேலே வந்து நல்லா ஊற்றிக்கிறலாம். அந்த மாவை ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் மேலே நல்லா எள்ளு போட்டுக்கிறலாம். எள்ளு போட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சு மூடி போட்டு வைக்கணும். நம்ம ஸ்பீடாக வச்சிட்டோன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும், உள்ளே வேகாது. அதனால் இந்த பாருங்கள், நடுவில் வந்து கொஞ்சம் அடுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நடுவில் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. இந்த சைடில் உள்ளதெல்லாம் கரெக்டாக வருது நல்லா. இப்போ திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோன்னா அந்த பக்கமாக வெந்துடும். பாருங்கள், சைட்லலாம் நல்லா வருது. இப்போ மூடி போட்டு வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக முக்குலி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ கிண்ணத்தில் எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பச்சை பயிறு, வாழைப்பழம், அப்புறம் வந்து எள்ளு, இதெல்லாம் ரொம்ப சத்து. இதேமாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.